Hello, welcome back to Elite Recipes. நம்ம இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை குழம்பு வைக்க போறோம். ஸோ மட்டன் கோலா உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்ன்றது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் வீடியோல. இப்போ நான் வந்து மட்டன் நல்லா கொத்தி 400 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். அதை வீட்டில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் புளிஞ்சு நான் மட்டன் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலை அந்த சின்ன கப்புக்கு எடுத்திருக்கேன். சோம்பு, கசகசா, மிளகு, சின்ன சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் வந்து நான் வந்து பட்டை, கிராம்பு ஒரே ஒரு பீஸு, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெள்ளைப்பூடு கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம். கேஷ்யூ நட்டு, பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். ஒரே ஒரு முட்டை, தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். உப்பு. இது எல்லாமே நம்ம வந்து இப்போ மட்டன் பால்ஸுக்காக தான் இது எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காயை சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கோங்க. கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலையை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்தாச்சு. இப்போ இந்த மின்ஸ்ட் மட்டனோடு இதை சேர்த்துக்கிட்டுருங்க. இதோட ஒரு முட்டையையும் பிரேக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கையில் சேர்த்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை நல்லா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மின்ஸ்ட் மட்டனோட இந்த மசாலையெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ மட்டன் கோலா உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா வேணுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, சின்ன பீஸ் இஞ்சி, வெள்ளைப்பூடு, தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, மிளகு, கசகசா, சோம்பு, சாம்பார் பவுடர், உப்பு, குக்கிங் ஆயில். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய், மிளகு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, வெள்ளைப்பூடு, பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு மிக்சியில் பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது இப்படி பால்ஸ் மாதிரி உருட்டிக்கங்க. ஒரு நார்மல் சைஸ் பாலாக உருட்டிக்கங்க. நமக்கும் பேனில் போடுறதுக்கு வேணும்ல ஸ்பேஸ்.
இதே மாதிரி எல்லாமே குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கோலா உருண்டை குழம்ப வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட் பேஸ் ஆஃப் வெசல் அது மேலே வைங்க. லைட்டாக கொஞ்சம் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேக் பண்ணி எல்லா இடத்துலையும் ஆயில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை மாத்திரம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பார் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நான் 1/2 லிட்டர் போட்டு ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அரைச்சி வச்சிருக்க கோகோனட் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி கிரேவியோடு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். எப்படி ஒரு 10 மினிட்ஸாவது ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் மூடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு மட்டன் பால்ஸாக எடுத்து இந்த குழம்புல போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையுமே இதில் சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், மட்டன் பால்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் போட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது சிம்மிலே வேகட்டும். இப்போ பாருங்கள், மட்டன் கோலா உருண்டை குழம்பு ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிம்மிலே இது வெந்துது. இப்போ நமக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கோலா உருண்டை பாருங்கள், பார்த்து தான் நம்ம கரண்டி போட்டு கிண்டணும், இல்லைனா பால்ஸ் உடஞ்சிரும். நீங்கள் இந்த பால்ஸை இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சுட்டும் இந்த குழம்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் செய்யலாம். தேங்க்யூ. மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி.